கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய காலை மன்னா. கருத்தை கவரும் சுபாவங்கள். தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவில் ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தேவனில் எவ்விதம் தீமை என்பது இல்லையோ அவ்விதமே நன்மை தீமை அறியத்தக்க விருட்சமும் தன்னில்தானே தீமை என்ற ஒன்று அற்றதாகவே இருந்தது. மனுஷனுடைய கீழ்ப்படியாமையே தீய விளைவுகளை கொண்டு வந்தது. உண்மையான அறிவு என்பது தேவனுக்கு பயந்து அவருக்கு கீழ்ப்படிவதாகும். தேவனுக்கு கீழ்ப்படியாதிருப்பதற்கான அறிவோ தீமையானதாகும். தேவன் தோட்டத்தில் இருந்த ஒவ்வொரு விருட்சத்தையும் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலவுமானதாகவே உண்டாக்கினார். சபையிலுள்ள ஒவ்வொருவரும் தேவனுடைய பார்வையிலும் மனுஷருக்கு முன்பாகவும் பிரியமானவர்களாகவும் மற்றவர்களுக்கு நல்ல ஆவிக்குரிய ஆகாரத்தை கொடுக்கக்கூடிய ஏதுவாகவும் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். மேலும் தேவனுடைய சபையிலுள்ள ஒவ்வொருவரும் மற்றவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பதற்கு ஏதுவாக ஜீவ விருட்சமாக இருக்க வேண்டும். விருட்சங்களின் கனிகள் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமானவையாக இருந்தன. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம் என்று கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22-23 வசனங்களில் சொல்லப்படுகின்றன. இத்தெய்வீக சுபாவங்கள் தேவனுக்கும் மனுஷருக்கும் பிரியமானவையாய் இருந்தது. மற்றவர்களுடைய ஆவிக்குரிய பசியை ஆற்றும் நல்ல ஆகாரமாய் இருக்கின்றன. நித்திய ஜீவனையும் திவ்ய சுவாபத்தின் வளர்ச்சியையும் பெற்றுக்கொள்ளும்படியாக நமக்கு வைக்கப்பட்டுள்ள நிபந்தனை கீழ்ப்படிதல் ஆகும். நாம் கீழ்ப்படியாமற் போனால் நித்திய ஜீவனை இழந்து போவோம். அத்துடன் தேவனுடைய சபையில் நமக்கு இடம் இராமற் போகும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.